முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ராணுவ முகாமிற்காக சுவீகரிக்கப்பட்ட காணியை விடுவிக்குமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு மத்திய பிரதேசத்தில் உள்ள 19 ஏக்கர் காணியை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்களும் பிரதேச மக்களும் இணைந்து இன்று முற்பகல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது காணிகளை மீளப் பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்தனர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் பிரதான நுழைவாயினை மறைத்து காணி உத்தியோகத்தர்கள் வெளியேறாத வகையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதனை அடுத்து கிளிநொச்சியிலிருந்து பிரதேச செயலகத்துக்கு வருகை தந்த காணி சுவீகரிப்பு அதிகாரியை உட்பிரவேசிப்பதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அனுமதிக்காத நிலையில் அவர் ராணுவத்தின் 68வது படைப்பிரிவின் முகாமுக்குள் பிரவேசித்தார். காணி சுவீகரிப்பு அதிகாரி ராணுவ முகாமுக்குள் பிரவேசித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுள் சிலர் முகாமின் பிரதான வாசலினை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐம்பது வருஷத்துக்கு மேல எங்கட அம்மா அப்பா இருந்து வாழ்ந்த பரம்பரை சொத்து இதங்களுக்கு கட்டாயமா தர வேணும். காணியை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். இனியாவது இந்த காணி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள். ஆனா இப்போது ராணுவத்துக்கு கையளிக்கிற நிலைமையில தான் இருக்கு. உறவையும் விட்டு உடமைகளை எல்லாம் விட்டு கடைசி உயிரையும் செல்லடியிலே அவரும் போட்டார். நான் தனியதான். அப்ப இந்த ஒரு அதிகாரம் இல்லை, எனக்கு அந்த காணியை தரணும், வேற இது இல்ல. மறியல் போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வடமாகாண சபை உறுப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான அந்த காணிகளை திருப்பி கொடுக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த காணிகளை கொடுக்க வேண்டியது அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கடமை இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றதுக்காக இங்கே வந்திருக்கின்ற அந்த காணியை பறி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த காணிகளை மீள கொடுக்கிறதுக்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு காணி சுவீகரிப்பில் ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை என்பதை நாம் வெளிப்படுத்தி வடமாகாண சபையில் ஒரு பிரேரணை ஒன்று நான் நிறைவேற்றியிருந்தேன். அதன் மூலம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு நாங்கள் கோரியிருந்தோம். அந்த விடயத்தில் இன்று இந்த புதிய அரசை நான் நம்பிக்கையுடன் இந்த மக்கள் வாக்களித்து கொண்டிருந்தார்கள். இந்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படும் வரை இந்த நடவடிக்கைகளை இந்த அதிகாரிகள் இடைநிறுத்த வேண்டும். இந்த பிரதேச செயலர் பிரிவில் உள்ள அதிகாரிகளும் கூட அவர்களின் அழுத்தங்களுக்கு பணிந்து இந்த காணிகளை பறிக்க முற்படுவது ஒரு சட்டவிரோதம்.